Good morning, children. How are you? I hope you are very well. Nowadays, you have online classes, yes? And you are very busy to listen for online classes. Yes or no? Whether you have taken the food or not, but you are very eager to study something, study new things. Yes, children? Yes. Okay, children. Did you have your breakfast? Did you have a breakfast? Did you have a lunch, children? You have to take healthy food, okay? You have to take, because we have studied in the lesson 1, what we have studied, what are the foods we have to take, what are the foods we should not take. Listen, which food we have to take, which food we should not take. Everything we studied in the lesson 1, yes? So that whatever you studied, those all you apply in your life. Okay, children? Okay. Okay, children, listen carefully. Today we are going to see about parts of a tooth. Parts of a tooth. பற்களில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னா பற்களில் இருக்கக்கூடிய பற்களில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பற்களில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். சரியா? லிசன். எ டூத் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் 3 பற்களில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. அதில் டாப் பார்ட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னா கிரவுன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் 2, அதுக்கு கீழே 2 பார்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா நெக் அண்ட் ரூட். நவ் யூ சே ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் இன் த டூத்? crown, neck, root. Say again, say with me, crown, neck, root. Again you say crown, neck and root. Okay? When you look at your teeth in the mirror, நம்ம எப்பொழுதுமே வெளியே கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கோ அல்லது வெளியே எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா நல்லா குளிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்போம். அப்படி தானே? கண்ணாடி முன்னாடி நம்ம முகம்லாம் அழகாக இருக்கா, நம்ம நீட்டாக எல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், செக் பண்ணுவோம். சில வேளைகளில் நம்முடைய பற்கள் என்னது சொத்தை இல்லாமல் இருக்குதா, நல்லா அழகாக ப்ரஷ் பண்ணியிருக்கோமா, பல் துளைக்கிருக்கோமா, அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக கண்ணாடியை பயன்படுத்துவோம். அப்போ அதில் நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னா கிரவுன். நம்ம எல்லாருமே எந்த பாட்டை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நமக்கு தெரியக்கூடிய பல்லில் தெரியக்கூடிய பாகங்கள் எல்லாமே தெரியக்கூடிய பாகம் தான் என்ன பெயர் அப்படின்னா கிரவுன். ஓகே சில்ட்ரன், த கிரவுன் ஒன்லி இஸ் விசிபிள். அப்போது அப்படின்னா நெக் ரூட்டை நம்மளால் பார்க்க முடியாதா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் எழும்பும். அப்படி தானே? அந்த நெக் அண்ட் ரூட் ஆர் எம்பெடட் இன் த கம்ஸ். நம்முடைய பல் ஈர்களுக்கு சூழ்ந்து, நம்ம பல் ஈறுகள் இருக்குல்ல, பல் ஈறுகள் அதை சூழ்ந்து இருக்குது. அதனால அது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஓகே சில்ட்ரன், அப்போ லிசன். வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் யுவர் டூத்? ஹவு மெனி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் டூத்? 3 பார்ட்ஸ். வாட் ஆர் தே? crown, neck and root. Okay children. Now children, we are studying about the parts of your tooth. The parts of your tooth. Listen, you look at here the structure of your tooth. The parts of your tooth 3: crown, neck, root. Now we study about the structure of your tooth. Enamel, dentine, bulb. Okay, enamel, dentine, bulb. Then crown part. What are they present? Next neck, then root. Okay children, here parts of your tooth அப்படினா பல்லின் பாகங்கள். Enamel, we study about enamel, the white cover of your tooth. The white cover of your tooth is called enamel. அதனால தான் நம்ம பற்கள் பார்ப்பதற்கு மென்மையாக இருக்கிறது. Because of enamel. It is the hardest part in our body. நம்முடைய உடல்லையே மிகவும் கடினமான ஒரு பகுதி எது என்றால் enamel தான். It is very hardest part. நீங்க தொட்டு பாருங்க, அப்போ உங்களால உணர முடியும். Oh, it is very hardest part. Yes, it protects the tooth from wear and tear. இது நம்முடைய டூத் என்ன செய்யுது, பாதுகாக்கிறது. பல்லை என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் we study about dentine. It lies below the enamel. இந்த பிக்சரை பாருங்க, கொடுத்திருக்கிற பிக்சரை பாருங்க, உங்க புக்லயும் இருக்குது. இது எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா, dentine it lies below the enamel. enamelக்கு just it lies just below the enamel. Okay, next, it is hard
பட் சாஃப்டர் தென் எனாமல். இதுவும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, ஆனால் எனாமலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மென்மையாக இருக்குது. சரியா? இட் இஸ் ஹார்ட் பட் சாஃப்டர் தென் எனாமல். இட் ஃபார்ம்ஸ் எ பல்க் ஆஃப் டூத். இட் ஃபார்ம்ஸ் எ பல்க் ஆஃப் டூத். இது ஒரு பல்லின் பெரும் பகுதியை உருவாக்குகிறது. இது ஒரு பல்லின் பெரும் பகுதியை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. அதுதான் அது அதனுடைய அதற்கு முக்கியமான காரணம் எதுனா டென்டைன். ஓகே சில்ட்ரன், தென் நெக்ஸ்ட் we will study about bulb. What is that? Bulb. It lies inside the dentin. இது எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா டென்டைனுக்கு கீழே உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? பாருங்க, நல்லா பாருங்க. It lies inside the dentin. உள்ளே, inside, உள்ளே, outside, வெளியே. Yes, it lies inside the dentin. It is soft and has nerves and blood vessels. இதுல தான் நான் நல்ல அந்த பல்ப் போர்ஷன்ல பாரு, அந்த பார்ட்ஸ்ல பாரு, அதுல நிறைய நர்வ்ஸ் இருக்கு. சரியா? நர்வ்ஸ்னா நரம்புகள், blood vesselsனா இரத்த நாளங்கள். What is that? இரத்த நாளங்கள். அப்போ இரத்த நாளங்களுடைய பணி என்ன? What is the function of blood vessel? அதுதான் நம்முடைய அந்த இரத்த நாளங்கள் ஊட்டச்சத்துக்களை கொண்டு வருகிறது. அந்த இரத்த நாளங்கள் வழியாக தான் ஊட்டச்சத்துக்கள் எங்கே வருது? பற்களுக்கு வருது. சரியா? பிளட் வெசல் பிரிங் நியூட்ரியன்ஸ்னால் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம், ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ பிளட் வெசல்ஸ் தான், இரத்த நாளங்கள் தான் ஊட்டச்சத்துக்களை பற்களுக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அடுத்து நம்ம படிக்க போகிறது ரூட். இட் இஸ் ஃபிக்ஸ்ட் இன்சைட் த கம். It is fixed inside the gum. It helps the tooth to stay in the proper place. ஒரு மரத்தை நம்ம மரங்களை எடுத்துக்கொள்வோம், ட்ரீ எடுத்துக்கொள்வோம், அதனுடைய முக்கியமான பாட்டு இதாக தான் இருக்கும், ரூட் தான். அது அந்த ரூட் என்ன செய்யும்? இட் ஹெல்ப்ஸ் டு ஃபிக்ஸ் த பிளான்ட் ஃபெமிலி. அதானே, இதை இறுக பற்றி பிடித்துக்கொள்ளும். அதே மாதிரி இந்த நம்முடைய பற்களில் இருக்கக்கூடிய அந்த வேர்பகுதி என்னது? வேர்பகுதி இட் ஹெல்ப்ஸ் த வேர்பகுதியினுடைய பணி என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் த டூத் டு stay in its proper place. Okay children, now we studied about the structure of your tooth. Now we studied about what is called enamel, the white cover of your tooth. White cover. What cover? White cover of your tooth. That is called enamel. Okay, so which is very, listen, which part is very hard in our body? Enamel. Which is the hardest part in our body? Enamel. Okay children. Okay, next we will study about care of teeth. Listen children, now we are going to see about care of teeth. We must take care of our teeth. கண்டிப்பா நம்முடைய பற்களுக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். As we do not get another set. Listen, if we lose the permanent set of teeth, நாம் ஒருவேளை நிரந்தர பற்களை இழந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப அவைகள் அதே இடத்தில் என்ன செய்யாது? முளைக்காது. So we do not get the another set of permanent teeth. So we must take care of our teeth. How we are taking care of our body? Like this, like that we must take care of our teeth also. When we eat small pieces of food, they can get stuck in spaces between the teeth. Listen, நாம் சாப்பிடும்போது சில ஸ்மால் பீசஸ், நுண்ணிய உணவு துகள்கள் பற்களுக்கு இடையே என்ன செய்யும்? அப்படியே என்ன செய்யும்? ஒட்டி இருக்கும். ஸோ these food particles are not removed. ஒருவேளை இந்த food particles நம்ம ரிமூவ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் எதுக்கு காரணமாகிறது? மைக்ரோப்ஸ் growth ஆகிறதுக்கு காரணமாக அமைகிறது. So we must take care of our teeth. Okay children, then you see plaque is a layer on the teeth. Plaque is the layer on the teeth formed by microbes, mostly bacteria. It is the layer of teeth. This plaque formed by microbes. இந்த plaque எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மைக்ரோப்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. சரியா? formed by microbes. That is mostly bacteria. இந்த bacteria feed on the sugar present in the food and இந்த பாக்டீரியா எங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அது நம்முடைய பற்துகள்களுக்கு இடையில பல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பார்ட்டிகிள்ஸ்ல இருக்கக்கூடிய சுகரை என்ன செய்யும்? சாப்பிடும். அதுதான் அதுக்கு என்ன வேலை? அது அந்த சாப்பிட்டுக்கிட்டு அந்த நம்முடைய ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகரை என்ன செய்யும்? சாப்பிடும். அடுத்து அது என்ன செய்யும்? அதனுடைய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஆசிடை, ஒரு அமிலத்தை என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணிடும், வெளியிடும். அப்படியே அமிலத்தை அப்படியே என்ன செய்யும்?
வெளியிடும். ஸோ அந்த ஆசிட் அமிலத்தை ஆசிட்னா அமிலம், தமிழில் வந்து அமிலம் சொல்கிறோம். அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா அது வந்து அதனுடைய தன்மையே என்னது கொராட்ஸ்னா அரிக்கும் தன்மையுடையது. ஆசிட் வந்து அரிக்கும் தன்மையுடையது. அப்போ இந்த ஆசிட்ஸ் வந்து கொராட்ஸ் தான் என்ன எனாமல், ஏன்னா அந்த எனாமல் பகுதி என்ன செஞ்சிடும் அரிக்க ஆரம்பிச்சிடும். தென் இட் கொராட்ஸ் த டென்டைன். அடுத்து வந்து மேலே இருக்கக்கூடிய எனாமல் பாட்டை அரிச்சு முடிச்சுட்டு அடுத்து டென்டைன் பாட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி ஒவ்வொரு பாட்டாக என்ன செய்யும் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சச் பாக்டீரியல் ஆக்ஷன் மேக்ஸ் எ ஹோல் இன் த டூத். இப்படியே அரிக்க நாளடவில் அதில் ஒரு குழி மாதிரி என்ன செஞ்சிடும் விழுந்துடும். இட் இஸ் நோன் ஆஸ் எ கேவிட்டி மேக்ஸ் எ ஹோல். அந்த அதனுடைய பாக்டீரியாவுடைய ஆக்ஷன் வந்து நாள் ஆக ஆக ஒரு ஹோல், ஒரு ஆழமான ஒரு ஹோலை என்ன செஞ்சிடும் உருவாக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேவிட்டி. அதுக்கு மூல காரணமாக அமைகிறது என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியா, அந்த பிளேக் தான் அதுக்கு மூல காரணமாக என்ன செய்கிறது அமைகிறது. ஸோ வென் த பாக்டீரியா ரீச் த நர்வ்ஸ் பிரசன்ட் இன் த பல்ப் தே காஸ் பெயின். அப்போ கடைசியில் நமக்கு பல் வலி வரும். எப்போ அந்த பாக்டீரியா திரும்ப எங்க நர்வ்ஸ் அந்த நரம்புகளுக்கு ரீச் ஆகிட உடனே அந்த நர்வ்ஸ் எங்க இருக்கு, எந்த போர்ஷன்ல இருக்கு, பல்ப்பு போர்ஷனில் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு வலி என்ன செய்யும் உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பல் சொத்தை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பற்களை பற்களுக்கு நம் கவனத்தை கொடுத்து நன்றாக பல் துளக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 முறை என்ன செய்ய வேண்டும் பல் துளக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே நம்ம பல் துளக்க வேண்டும். அடுத்து இரவில் நம்ம தூங்குவதற்கு முன்பதாகவும் என்ன செய்ய வேண்டும் பல் துளக்க வேண்டும். ஓகே சில்ட்ரன், ஸோ லிசன். டூத் டிகே நாட் only causes cavity but also toothache. பல் வலியை உண்டாக்குகிறது. bad breath, அந்த நமக்கு பல் சொத்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா கூட அந்த பற்களில் அந்த துர்நாற்றங்கள் வீசும் சரியா. ஸோ அடுத்து bleeding gums, அந்த இரத்தங்கள் கூட ஒரு சில வேளைகளில் என்ன செய்யும் வெளியே வரும். ஸோ it can also cause indigestion. It can also cause indigestion. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட ஒருவேளை செரிக்க முடியாமல் என்ன செஞ்சிடும் போய்விடும் சரியா children. So we must care our teeth. Okay. Now children, we are going to study about correct way of brushing teeth. You look at this, how to correctly brush your teeth. இதுதான் நம்ம வந்து பற்களை துலக்கக்கூடிய மெத்தட், வழிமுறைகள் சரியா. ஏனோ தானோ என்று என்ன செய்யக்கூடாது பல் துலக்கக்கூடாது. பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய துகள்கள், அந்த உணவு துகள்கள் எல்லாம் என்ன செய்யணும் இப்படி இந்த முறைகளை நம்ம கையாளும் போது ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட நம்மளுடைய பற்கள் என்ன செய்யாது ஒட்டி கொள்ளாது. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் பிரஷிங் டீத். ஒரு சிலர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் மட்டும்தான் நம்ம பல் துலக்கும். அப்படி இருக்கக்கூடாது சரியா. ஓகே, யூ மஸ்ட் brush your teeth at least 5 minutes. ஓகே சில்ட்ரன், அப்படி 5 மினிட்ஸாக நம்ம நல்ல பற்களை அழுத்தி தேய்ச்சி பல் துலக்கும் போது மாத்திரம்தான் நம்முடைய பல் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஓகே, ஸோ யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் teeth. Okay children, you see here brushing your teeth. This is the correct way of brushing teeth. So how to correctly brush your teeth? You look at these all. Brush your teeth twice a day. In the morning and waking up, already I told you, yes. Then brush your teeth up and down, back, forth and behind the teeth gently with a soft brush. மினிமம் ஒரு ப்ரஷ்ஷை நம்ம வந்து எத்தனை மாதங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா குறைந்தது 3 மாதங்கள் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும். குறைந்தது 3 மாதங்கள் சரியா சில்ட்ரன். ஓகே சில்ட்ரன், அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும் நம்ம அதை என்ன செஞ்சிடணும் குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து வேறு ப்ரஷ் என்ன செஞ்சுக்கிடணும் வாங்கிக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து பற்களுக்கு அதிக கவனத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து நல்லா ப்ரஷ்ஷை வச்சு பல்ல துளக்கும் போது மாத்திரம்தான் நம்முடைய பற்கள் என்ன செய்யும் சொத்தை எதுவுமே அரிக்காமல் நீண்ட நாட்கள் அப்படியே இருக்கும் சரியா சில்ட்ரன். ஓகே லிசன். ஆஃப்டர் ப்ரஷ் யுவர் டீத் அப் டவுன், தென் அப் அண்ட் டவுன், பேக் forth முன்னும் பின்னமாக, behind the teeth பற்களுக்கு பின்னாடி, gently with a soft brush. Then rinse your mouth well after every meal. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாயை நன்றாக கொப்பளிக்க வேண்டும். எதை ஊற்றி தண்ணீரை ஊற்றி நல்லா என்ன செய்யணும் கொப்பளிக்கணும். அடுத்து அவாய்ட் ஈட்டிங் சாக்லேட்ஸ். நம்ம வந்து சாக்லேட்ஸ் அதிகமாக நீங்கள் சாப்பிடாதீங்க. ஸ்டிக்கி கேண்டீஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க.
keep salads and lemon in our regular diet. உங்களுடைய ரெகுலர் உணவு வந்து எதா இருக்கணும் அப்படின்னா salads and lemon in our regular diet. They supply you with vitamins and minerals to keep the teeth. இது வந்து நம்முடைய பற்களுக்கு நலமான இப்படிப்பட்ட உணவுகளை எடுக்கும்போது நம்முடைய பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது. ட்ரிங்க் plenty of milk, நிறைய பால் குடியுங்க, சரியா? அடுத்து it gives you calcium. ஏன்னா நம்ம பால்ல வந்து கால்சியம்ங்கிற மினரல் இருக்கு. அதுதான் நம்முடைய பற்களுக்கு என்னது, பற்களுக்கு that is very good for teeth. ஓகே, நம்முடைய பற்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கால்சியம் சத்து மிகவும் அவசியம். Use a dental floss to clean food particles stuck in spaces between the teeth. Dental floss வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு use a dental floss to clean food particles stuck. ஒருவேளை நம்முடைய பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உணவு துகள்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா we have to use the dental floss. அடுத்து visit your dentist for regular checkup. பல் மருத்துவரை 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் என்ன செய்யணும், விசிட் பண்ணி உங்க பற்களை என்ன செய்யணும், பற்களை பரிசோதித்து அவைகள் நலமாக இருக்கிறதா என்பதை என்ன செய்து கொள்ளுங்கள், பரிசோதித்து கொள்ளுங்கள். Okay children, these are all correct way of brushing teeth. Okay, listen children, already I explained these all. Brush your teeth twice a day. Yes, in the morning on waking up and at night before sleeping. Then brush your teeth up down. Already you have seen in the picture. Back forth, behind the teeth, gently with a soft brush. Rinse your mouth after every meal. Then listen, flossing. This is use your dental floss. This is your dental floss. Okay, to clean the food particle stacks in spaces between the teeth. இந்த food உணவு துகள்கள் ஒவ்வொரு பற்களுக்கு இடையில இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா we have to use the dental floss. அடுத்து பல் மருத்துவரை நாம் என்ன செய்யணும், அணுகணும். Okay children, already I explained in the previous slide. That same matter is given here. Okay, okay, all of you take your classwork note. Today's class finished. Okay, now you are going to start writing classwork. All of you take your classwork note and take your pencil. Before that, you whether you check your pencil whether it is sharpened or not. Check your pencil. Now you take classwork. Already you have written the classwork lesson 1. Yes, today I will give only few questions. So write this classwork. In the previous slides I have given this lesson missing, jumble and also new words. Now question answer. You leave only one line, write the heading. After that you write the question, then write answer. Very short answer type question. Name the outermost layer of your tooth. Very easy. What is the outermost layer of your tooth? Enamel is the outermost layer of tooth. Write fast, write neatly. Next, what is digestion? The process of changing complex form of food into simpler form. Changing complex form of food into simpler form, that is digestion. Okay, I made the answer very easily, so you can study them easily. Okay children, okay, did you write? Okay, you read with me. First look at the first question. Name the outermost layer of your tooth. Then answer. Enamel, E-N-A-M-E-L. Enamel is the outermost layer of tooth. Then what is digestion? Read the answer. The process of changing complex form of food into simpler form. Okay, okay. Then now you are going to write the third question. Name the nutrients that keep our teeth and gums healthy. Leafy greens are rich in calcium, folic acid, lots of important vitamins and minerals. These all keep our teeth and gums healthy. Okay, leafy greens are rich in calcium, folic acid and lot of vitamins and minerals. Okay children, so you must take greens, leafy greens. Okay children, along with the food. Next, now read this question and answer. Name the nutrients that keep our teeth and gums healthy. Now come to the answer. Leafy greens are rich in calcium, folic acid. How to read? Folic acid and lots of important vitamins and minerals. Okay, then
Now, which of the microbes produces antibiotics? Which of the microbes produces antibiotics? Fungi produce antibiotics which are used as medicine. Which are used as medicine. Write fast, write neatly. Okay. Microbes, நுண்ணுயிரிகள். Antibiotics. Do you know antibiotics? This antibiotics, that is medicine. Okay. That is medicine. So fungi produce antibiotics which are used as medicine. Many antibiotics comes from fungi. That is used as medicine. Did you write, children? Read with me. Which of the microbes produces antibiotics? Fungi produce antibiotics which are used as medicines. Okay. Now I am giving the homework. Take a homework note. Write the homework questions. All of you take a homework note. Write the homework question. One note for classwork, another one note for homework. Yes. Now first write the first question. How do cavities form? You turn to the page and find the answer. Okay, children? Okay. What are the second question? What are the roles of different kinds of teeth? Third one, how should we take care of different kinds of teeth? Fourth question, how is food digested and absorbed in the small intestine? Fifth one, draw a labeled diagram of a tooth. These all homework questions, only 5 questions. So you write the answer, you read the book and find the answer, and then write them in your homework note, take photo and send the homework in our school WhatsApp. Okay, children? Okay, we will meet again in the next video. Thank you all.